இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று வேகம் நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். சின்ன வயசிலேயே இந்த வேகம் அல்லது வேலைப்பளு டென்ஷன் நம்மளை தொற்றிக்கொள்கிறது அல்ல அழித்துக் கொள்கிறது. ஸ்கூலுக்கு போகும்பொழுதே ஒர்க்லோடு அதிகமாக வருகிறது, பாடப்புத்தகங்கள் அதிகமாக இருக்கிறது. வேலையில் ப்ரமோஷன் வேணும் என்று இப்படிப்பட்ட வேகமான காரியங்கள் நம்மை அழுத்துகிறதை பார்க்கிறோம். ஸ்ட்ரெஸ்ஸான காரியங்கள், வேலைப்பளு அழுத்துகிறது. ஐடி ஃபீல்டுலெல்லாம் அவர்கள் அதிகமாக இந்த டார்கெட் வச்சு முடிக்க வேண்டும், இல்லை என்றால் வேலை இழக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு டென்ஷனான உலகத்திலே வாழ்கிறோம். இப்படித்தான் நாம் வாழ வேண்டுமா? இதற்கு ஒரு தீர்வு இல்லையா என்று வேதத்திலே பார்த்தோம் என்றால், வேதம் சொல்லுகிறது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களில் கொண்டு போய் விடுகிறார். 23ஆம் சங்கீதத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். தொடர்ச்சியாக தாவீது தன்னை ஒரு ஆடாகவும் தேவனை மெய்ப்பனாக வைக்கிறார். இயேசுதான் ஒரு நல்ல மெய்ப்பனாகவே இருக்கிறார். மெய்ப்பன் என்ன செய்கிறார்? ஆடுகளை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். இஸ்ரேல் தேசம் ஒரு அதிகமாக வெப்பமுள்ள தேசம். வனாந்தரமான இடங்கள், பாறைகள், இவை அதிகமான அந்த ஒரு வெப்பத்தை கொடுக்கும். மேய்ப்பன் என்ன பண்ணுகிறார்? ஆடுகளை மேய்த்த பின்பு அவைகளை குளுமையான ஒரு இடத்தில் இளைப்பாறப்படுகிறார். தமிழிலே புல்லுள்ள இடங்களில் மேய்த்துன்னு சொல்லிக்கிறது. மேய்த்த பின்பு இளைப்பாறுகிற, பச்சை புல்லுள்ள இடங்களில் இளைப்பாறுகிறது தான் இது மூலப்பாஷெல்லாம் பார்க்கிறோம். பின்பு அமர்ந்த தண்ணீர் கண்டலிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். இந்த ஸ்டில் வாட்டர்ஸ், ஆடுகள் கலங்கின தண்ணீரை எப்போதுமே குடிக்காது. அதுபோல் இழுத்து கொண்டு வேகமாக ஓடுகிற தண்ணியும் குடிக்காது. அது ஒரு தெளிவான தண்ணீர், அதுதான் ஆடுகள் குடிக்கும். தேவ பிள்ளைகளுக்கு நம்முடைய நல்ல மேய்ப்பன் இயேசு டென்ஷன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்து ஆசீர்வதித்து உங்கள் தேவைகளை சந்தித்து இளைப்பாறுதலுக்குள் நடத்த விரும்புகிறார். டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்க விரும்புகிறார். இளைப்பாறுதல் என்றால் மரணம் என்று சிலர் நினைக்கிறார்கள். அப்படி வேதம் உங்களுக்கு போதிக்கவில்லை. சத்துருக்களுக்கு விலக்கி சுகமாக வாழ்ந்திருப்பது தான் இளைப்பாறுதல் என்று வேதத்தில் நாம் பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைந்து, நல்ல வேலை கிடைத்து, கர்த்தர் நல்ல பிள்ளைகளை கொடுத்து, அவர்களுக்கும் நல்ல வாழ்க்கையில் செட்டில் ஆகி, பேர பிள்ளைகளை கொடுத்து, பிள்ளைகள் பெரிய ஒரு கிரீடம் என்கிற வார்த்தை கணங்க பல தலைமுறை காண செய்து, நான் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பார்த்து விட்டேன் என்று ஒரு வாழ்க்கையில் செட்டில் ஆவதை தான் இளைப்பாறுதலுக்குரிய. கர்த்தர் அப்படித்தான் உங்களை வைக்க விரும்புகிறார். சரி, என் வாழ்க்கையில் டென்ஷனாக இருக்கிறது, என்னோடய தொழிலில் டென்ஷனாக இருக்கிறது, என் படிப்பில் டென்ஷனாக இருக்கிறது, நான் என்ன செய்வது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது ஆலோசனை என்று சொல்வது ஒரு கட்டளையாக இருக்கிறது. கவலைப்படும்படி கர்த்தர் உங்களுக்கு சொல்லவில்லை, கவலைப்படாதீர்கள் என்று தான் சொல்கிறார். எதற்காகலாம் கவலை வருகிறது? உணவுக்காக கவலை வருகிறது, உடைக்காக கவலைப்படுகிறது, உறைவிடத்துக்காக கவலைப்படுகிறது. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் வேதம் உங்களை சொல்கிறது, கவலைப்படாது, எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் என்று. அப்போ எனக்கு இந்த கவலை இருக்கிறது, பிரச்சனை இருக்கிற, என்ன செய்யலாம் என்று சொல்கிறீர்களா? வேதம் சொல்கிறது, கர்த்தர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் இயேசு மீது வைத்து விடுங்கள். ஏனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இயேசு பாவத்தை சுமந்தார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்று நாம் எல்லாரும் விசுவாசிக்கிறோம். அவர் பாவத்தை மாத்திரமல்ல, உங்கள் கவலைகள், பிரச்சனைகள், துக்கங்கள், வியாதிகள், பலவீனங்கள், தோல்விகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் இயேசு சுமந்து விட்டார். இன்றைக்கி நீங்கள் வாழ்க்கையில் பார்க்குற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையில் சுமந்து விட்டார். எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளை, இயேசுவை நல்ல மேய்ப்பராக ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன செய்ய வேண்டும்? உங்கள் கவலைகளை எல்லாம் கர்த்தர் மீது வைத்து விடுங்கள். அதை எதை நினச்சா உங்களுக்கு சாப்பிட பிடிக்கலை, எதை நினச்சா வாழ பிடிக்கலை, எதை நினச்சா தூக்கமே வரலையோ அவைகளை எல்லாம் கர்த்தர் மீது வைத்து விடுது. எப்படி ஐயா வைத்து விடுது என்று சொல்லுகிறீர்களால் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லி, ஒருவேளை இது வேடிக்கையாக இருக்கலாம், இதை நீங்கள் கடைப்பிடித்து பாருங்கள். உங்கள் வீட்டிலே அறையை பூட்டிக் கொள்ளுங்கள். அதிலே எதை நினைத்தால் உங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறதோ, கவலையாக இருக்கிறதோ ஒன்றொன்றாக அவ்வளவும் எழுதுங்கள். எழுதிவிட்டு தனிமையில் நீங்கள் ஜெபத்தில் தேவனோடு சொல்லுங்கள், இயேசுவே என்னோட கவலைகள் இது, இதை நினச்சா எனக்கு ரொம்ப கவலை இருக்குது, அதனால் இந்த ஒவ்வொரு கவலையாக நான் உங்கள் மேலே வைக்கிறேன்னு சொல்லி, என் பிள்ளைங்களை குறித்து கவலை, வேலைகளை குறித்து கவலை, பண தேவை, டாக்டர்ஸ் ரிப்போர்ட், எதிர்காலம் என்ன உண்டோ எல்லாவற்றையும் ஒன்றொன்றாக சொல்லி, இனி இது என் கவலை அல்ல இயேசுவே, இது உம்முடைய கவலை, என் பிள்ளைகளை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், இது உம்முடைய கவலை என்று உங்கள் கவலைகளை எல்லாம்
அவர் மீது வைத்து விட்டு விடுங்கள். சிலர் தேவாலயத்திலே ஜெப கொடுக்கைக்கெல்லாம் போகும்பொழுது அல்ல உங்கள் தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையிலே கவலைகளை இயேசு மீது வைத்து விடு. ஜெபித்து முடித்த உடனே கவலைகளை உங்கள் மீது இயேசு மீது வைத்த கவலைகளை மீண்டும் எடுத்து விடுங்கள். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. கர்த்தர் உங்களை விசாரிக்கிறபடியால், இயேசு உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் இயேசு மீது வைத்து விட வேண்டும். பின்பு என்ன செய்ய வேண்டும்? உங்கள் ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? வேதனை உள்ள கவலை உள்ள ஜெபம் அல்ல. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படும். ஏன்னா கவலை எங்கே? கவலை தான் இயேசு மேலே வச்சுட்டீங்கல்ல. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் என்னென்னலாம் உங்களுக்கு விண்ணப்பம் உண்டு எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை, உங்கள் ஜெபங்களை ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். அதாவது நீங்கள் அர்த்தத்தோடு இல்லை, ஆண்டவரே என் கவலைகளை எல்லாம் நீர் சுமந்து விட்டபடியால் ஸ்தோத்திரம், என் பிள்ளைங்கள் கவலையெல்லாம் உங்கள் மேலே வச்சுட்டேன் ஆண்டவரே, இனி அது உம்மோட கவலை நீர் பொறுப்பெடுத்து கொள்ளபடியால் நான் இனி ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஒரு சமாதானத்தோடு இருங்கள், சந்தோஷத்தோடு இருங்கள், மனநிறைவோடு இருங்கள். ஏனென்றால் உங்களுக்காக வழக்காடுவர் ஒருத்தர் உண்டு, உங்களுக்காக யுத்தம் செய்ய ஒருத்தர் உண்டு, உங்களுக்காக பரிந்து பேசுவோர் உண்டு, உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பவர் ஒருவர் உண்டு. அவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சுமந்த கவலைகளை நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் டென்ஷன், கவலை, பிரச்சனைகள், வேதனை எல்லாவற்றையும் நீங்கள் அவர் மேலே வைத்து விட்டு நீங்கள் சந்தோஷமாக ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணுங்க, சமாதானத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளும். கர்த்தர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். அவர் உங்களை இளைப்பாறுதலுக்குள் நடத்துவாராக.